எல் ஷடாய் என்ற வார்த்தையே நாம் மறுபடியுமாக அவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எல் ஷடாய். எல் ஷடாய், எல்னா நமக்கு தெய்வம் நல்லா தெரியும். எல் ஷடாய்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏன் சடாய்ன்ற நேமை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க? எபிரேய பாஷையில் சடாய் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் இல்லையா? அதில் ஷட் அப்படின்னா ஒரு அர்த்தமும் ஷடாய் அப்படின்னா ஒரு அர்த்தமும் பிரிகிறது. சரிங்களா? அதில் ஷாட் அப்படின்னு அந்த முதல் எழுத்து இருக்கிற அந்த வார்த்தையை நம்ம பிரித்து பார்க்குறப்ப அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, மார்பு. அதாவது எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மார்பு அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு பெண்மையின் மார்பு, அதாவது நம்ம தாய் உள்ளத்தை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்றதான் அங்கே ஷடாய் அப்படின்றதில் 2 அர்த்தங்களை கொண்டதாக பிரிகிறது. அதில் ஒரு அர்த்தம் அவர் தாய்மை உள்ளம் படைத்தவர், அவர் மார்பகம் உள்ளவர் அப்படின்றதையும், மறுபடியுமாக எல் ஷடாய்ன்றது சேர்றப்ப அதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஆண்மை உள்ளவரும் அவரே, பெண்மை உள்ளவரும் அவரே, பெண் போன்ற தாய்மை உள்ளவரும் அவரே, தகப்பனை போல நம்மளை தாங்குகிறவரும் அவரே அப்படின்றத தான் ஆண்டவர் எல் ஷடாய் அப்படின்ற அந்த நாமத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கிறார். எல் ஷடாய்ன்ற அந்த நாமத்தை நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு 5 இடத்துலையும், புதிய ஏற்பாட்டின் வாசிக்கிறப்ப ஒரு 2 இடத்துலையும் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றதையும் நம்மளால் வாசிக்க முடியும். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை யாக்கோபிற்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், ஈசாக்குக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது ஆண்டவர் தெரிந்து கொள்ள மக்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படியாக வெளிப்படுத்தினார் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா, ஆதியாகமம்ல 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் நம்ம வாசிக்கிறப்ப அதில் ஆண்டவர் எப்படியாக ஆபிரகாமுக்கு உதவினார் அப்படின்றத எழுதப்பட்டிருக்கு. அந்த 17ஆம் அதிகாரம் வாசிக்கிறப்ப நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் ஆபிரகாம் எங்கிருந்து கூட்டி வந்தார்ன்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவருடைய 75வது வயதில் ஆரான் தேசத்தில் இருந்து அவரை கூட்டி கொண்டு வர்றார். கூட்டி கொண்டு வந்தவர் தன்னுடைய 86வது வயசில், ஆபிரகாமின் 86வது வயசில் ஆகாரோடு இணைந்து ஒரு குழந்தையை பெற வைக்கிறாரு. அந்த குழந்தைக்கு தான் இஸ்மவேல் அப்படின்ற ஒரு பெயர் ஏற்படுது. நமக்கு அந்த சரித்திரம் நல்லாவே தெரியும். இஸ்மவேலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்மவேலோடு ஆகாரை பிரித்து என்ன செய்கிறாரு? ஈசாக்கு பிறந்த பிறகு அந்த தேசத்தில் இருந்து புறப்பட்டு அவங்கள மறுபடியுமாக வேறொரு தேசத்துக்கு பிரித்து கொண்டு போயிடுறார். அப்போ 86 வயசில் இஸ்மவேலை ஆண்டவர் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு 13 வருட இடைவெளிக்கு அப்புறமேட்டுக்க அவருக்கு கிடச்சது தான், அதாவது 99வது வயசில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னை வெளிப்படுத்துகிறாரு மறுபடியுமாக ஆபிரகாமுக்கு. இப்போ அந்த 99ஆம் வயசில் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அந்த 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். எப்படி இருக்கணுமா? உத்தமனாக இருக்கணுமா. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம்? சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டு அவருக்கு சந்ததியை கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருந்து 5ஆம் வசனம் வரையும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிராமை ஆபிரகாமாக மாற்றின அந்த வசனமும் அதில் தான் எழுதப்பட்டிருக்கு. சர்வ வல்லமை உள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் ஆபிராமை ஆபிரகாமாக மாற்றுகிறார்.
சரிங்களா? இந்த ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் சொல்லியபடியே தனது 100வது வயதில் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்து சந்ததியை பெருகச் செய்கிறார். அவர் மூலமாகத்தான் இஸ்ரவேலின் ஜனங்களை ஆண்டவர் உருவாக்குகிறார் இல்லையா? தன்னுடைய சந்ததியை உருவாக்குறதுக்கு ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமுக்குத்தான் யாரை கொடுக்குறாரு? ஈசாக்கை கொடுக்கிறார். அங்கே தான் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ நம்ம இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்ற அந்த அர்த்தத்தை பார்த்தோம். ஆண்டவர் எல்ஷடாயாக இருக்கிறார்ன்றதை பார்த்தோம். ஆபிரகாமுக்கு எப்படி உதவினார்ன்றதை பார்த்தோம். இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம மறுபடியுமாக யோசித்து பார்த்தோம்னா, ஆபிரகாம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்? உத்தமனாக இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு முன்பாக உத்தமனாக இருன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ நமக்கு முன்பாக வந்து நிற்கிறார் ஆண்டவர். நமக்கு முன்பாக வந்து நிற்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம வரம் கேட்குறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருன்னு ஆண்டவர் சொன்னார்னா அர்த்தம் என்னதாங்க? எனக்கு முன்பாக நடந்து அப்படின்றதுக்கு ஆங்கில விதத்தில் ஒரு எழுதப்பட்டிருக்கிற பதம் எப்படியாக இருக்கிறதுனா, வாக் பிஃபோர் மீ, எனக்கு முன்பாக நட. ரெண்டாவது, உத்தமனாயிருன்றதுக்கு அங்கே ஆங்கில வேதாகமத்தில் பிளேம்லெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஆராய்ச்சி பார்த்தோம்னா தெரியுது, ஒபீடியன்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவருக்கு எப்படி இருந்தால் ஆண்டவர் வரம் கொடுப்பார்? நமக்கு முன்பாக வந்து நின்றுவார் ஐயா. அவர் நமக்கு உதவுறதற்கு வந்து நின்றுவார். ஆனால் நம்மகிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பார், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பார். அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உதவ முடிஞ்சது. அதனால தான் ஆபிரகாமின் மூலமாக ஆண்டவர் சந்ததியை பெருக்கினார். இன்றும் நமக்கு முன்பாக ஆண்டவர் வந்து நின்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஒன்றே ஒன்றுதான், கீழ்ப்படிதல். ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு கீழ்ப்படுகிற பொழுது தான் நிச்சயமாகவே தேவன் நமக்கும் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்னா நம் சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாகவே நிச்சயமாகவே வளரும். ஆண்டவரிடத்தில் நம்ம அந்த ஒபீடியன்ஸை, அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்ட அந்த கீழ்ப்படிதலை நாம் ஆண்டவருக்கு முன்பாக செய்யும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்ன்றதை உறுதியாய் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.